எந்த ஸ்டேட் தமிழ்நாடானு எந்த சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயானு பக்கத்து தெருவுக்கு போனீங்கன்னா கயமையான்னு சவுண்ட் வருது. ஓம் நமோ நாராயண சிவன் கோயிலா? ஏன் ஊர்? காயல்பட்டணம். 130 ரூபா பவர் அதிகம். அப்படியே கேரளாக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. எல்லாம் ஏறி போயிட்டா எவனும் வர முடியாது. நில்லுங்க. மரக்காணம் தாண்டி இல்லை. ஏன் நண்டு? நீங்கள் சின்ன நண்டுன்னு சொன்னீங்க, பெரிய நண்டாரு. நல்ல பெரிய நண்டுன்னு. கொஞ்சமாச்சும் டிராஃபிக்கில் கொஞ்சம் நில்லுன்னா நிற்கணும்ப்பா. இன்றைக்கி என்னுடைய ரைடோடைய 3வது டே. அதாவது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து கிளம்பி திருச்சி வந்து அப்புறம் பாண்டிச்சேரி வந்துட்டேன். பாண்டிச்சேரி வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக பாண்டிச்சேரி சுற்றி பார்த்துட்டு ஸ்டே பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு சில ரெசார்ட்லாம் செக் பண்ண வேண்டியது செக் பண்ணிவிட்டு அடுத்ததாக இங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு போக போகிறேன். இது 3வது நாள் நம்ம ரைடில். ஒரு 10 நாள் ட்ரிப்பாக வந்திருக்கேன். ஒரு 2000 கிலோமீட்டர் ஓடும் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிராஃபிக் ரூல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சப்போர்ட் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி நான் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டவுன் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியில் நிறைய பேருக்கு தெரியும். அந்த ஒயிட் டவுனில் தங்கியிருக்கிற ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆரோ மித்ரா ஹெரிட்டேஜ் ஸ்டே. இது வந்து ஒரு வீடு மாதிரி தான், ஹோம் ஸ்டே தான் இது. இந்த பார்த்திங்களா, இவ்வளோ தான். இந்த ஒயிட் கலர் பில்டிங் தான். சூப்பராக இருந்துச்சு. பைக்கை இதில் பார்க் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த இதை வச்சு மூடி வச்சுட்டாங்க. கார் பார்க்கிங் பண்ணுறோம்ல, கார் மூடுறது, அதை வச்சு மூடி வச்சுட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல தான் வண்டியை விட்டுருந்தோம். நல்லா அருமையான ஸ்டே. எங்களோட ரூம் வந்து இதுலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. காலையில் ரொம்ப அமைதியாக இருக்கிற ஊருங்க இந்த இடங்க. இந்த தெரு பக்கத்து தெருவுக்கு போனீங்கன்னா கயமையான்னு சவுண்ட் வருது. பட் இந்த தெரு அமைதியான தெரு, ஒரு நல்ல சேஃபான தெருவாக இருக்குது. இப்போ நீங்கள் ஃபேமிலியாக வந்தாலுமே தங்கலாம். ரூம் வந்து ஃபேமிலி ரூம் ஒன்று பெருசாக இருக்குது. 6 பேர் 5 பேர் தங்குற மாதிரி. அதுக்கப்புறம் 3 பேர் 4 பேர் தங்குற மாதிரி 2 ரூம் இருக்குது. ஒரு 3 ரூம் இருக்குது. சமையல் பண்ணி சாப்பிட்டு நீங்கள் இங்கே இருக்கலாம். ஒரு 2-3 நாள் நீங்கள் வரீங்க அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஹோட்டலில் கூட சாப்பிட வேண்டியதில்லை. சமையல் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா திங்ஸும் இருக்குது. சமையல் பண்ணி சாப்பிட்டு நீங்கள் போகிற மாதிரி ஒரு அருமையான ஸ்டே. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து சென்னைக்கு போக போகிறோம். சரியா? அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 160 கிலோமீட்டர் ஈஸியாரில் தான் போக போகிறேன். நான் பிளான் பண்ணியிருந்தேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்ட்டு. கடைசியில் சரி வெயில் பயங்கரமாக இருக்குது, நம்ம ஹைவே போகிறத விட ஈஸியாரில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். வாங்க அப்படியே நம்ம பெட்ரோல் போடணும். பெட்ரோல் போட்டுட்டு ஊரை தாண்டி போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே. இப்போ ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ, நம்மளுடைய ஃபாலோவரு அண்ணன். ஆனால் அவங்க இந்த ரெசார்ட்டை வந்து வச்சுருக்கிறவங்க அவளுடைய ஃப்ரெண்டு, நம்ம ஃபாலோவரு இவங்க தான் அண்ணன். அண்ணன் பேர் என்ன? சஞ்சய்காந்த். ரைட்டு, விஜயகாந்த் ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அவரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டேயில் இருக்கலாம், நல்லா இருக்கலாம். ஸ்டே சூப்பராக இருக்குது. அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? இப்போ நேராக ஷெல் பெட்ரோல் பங்க்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். ரொம்ப நாள் ஆசை பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளே தங்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் நான் சிட்டிக்குள்ளே தங்கலை. இதுக்கு பக்கத்தில் ஒரு 300 மீட்டரில் தான் அரவிந்த ஆசிரமம் இருக்குது. இவ்வளோ பக்கத்தில் தங்கியாச்சு. இப்போ நம்மளை எங்கே கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னா இவங்களோட ரெசார்ட் இன்னொன்று இருக்குது, அதை பார்க்குறதுக்காக போகிறேன். நம்ம குரூப் ட்ரிப்பு பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 40 பேர் 50 பேர்னாலும் வந்து தங்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்காக அப்படி கூப்பிட்டு போகிறாங்க. அதை பார்த்துட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாங்க. ஒரு 2-3 நாள் தங்கினா கூட டீசெண்டான ஒரு இதுதான், ரேட்டு தான். நாங்கள் 2 பேர் தங்கினோம். 1600 ரூபா கொடுத்தோம், அவ்வளோதான். அப்போ ஒரு ஆளுக்கு 800 ரூபா தான் வருது. நல்ல ஏசி ரெஸ்ட்டு, நல்ல ஒரு வைபாக இருந்துச்சு. பெரிய அகலமான ரூமு. ஓம் நமோ நாராயண சிவன் கோயிலா? நாராயணா என்ன பெருமாள் கோயிலில்? ஏன்பா மதத்தை மாத்திரா நீ? தெரிய மாட்டேங்குது சில விஷயங்கள், காயலுக்கு தெரிய மாட்டேங்குது. வேறு என்ன செய்ய? சிக்னல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்களா? நேராக ஃபோன் பண்ணு. ஏன் ஊர்? காயல்பட்டணம், திருச்செந்தூருக்கு பக்கத்தில் இருக்குது. அதான் காயல் ரைடர். ஷெல் பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே பெட்ரோல் போட்டுருவோம். விலை தான் என்னென்னு தெரியலையே. எங்கண்ணே வரலாமா? என்ன விலைண்ணே? 120 ரூபாயா? நார்மலு 113. எவ்வளோ? ஓ 120 போச்சா?
ஏன் பாண்டிச்சேரியில் 120 ரூபா வைக்கிறீங்க தெரியலை. 120ண்ணே, 130 ரூபா பவரு. 120 இது 21 113 நார்மல். அப்படியா? வெளியே ஆமாம் நார்மல். நம்ம கணேஷ் ப்ரோ வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு பீச்சு, கொஞ்சம் ஃபேமஸ் ஸ்பாட்டாக இப்போ கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குன்னாப்புல. இடனா தான் இருந்துச்சு, ஃபேமஸ் ஆக்கிவிட்டாங்க. அதனால் அப்படியே பார்த்துட்டு போவோம் அப்படின்னாப்புல. கொஞ்சம் பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்ரு. இப்போ என்னென்னு பார்த்துட்டு வருவோம். பீச்சு நம்ம ஊரில் இல்லாத பீச்சு கிடையாது. இருந்தாலும் பாண்டிச்சேரியில் பீச்சு பார்க்குறதுக்கு இது ஸ்பெஷல் தானே. அதானே உங்களுக்கு பாண்டிச்சேரி வந்துட்டு பீச்சு காட்டாமல் போனால் எப்படி? இவர் கூட்டம் வந்தது சரிதான் போல இருக்குது. உங்களுக்கு பீச்சுன்னு ஒன்று காட்டணுமா இல்லையா? அந்த ஆளை வந்துட்டு நான் பாட்டு சுற்றி போயிட்டு இருந்தா. வாவ், நல்லா தான் இருக்குது. ஹேட்டு கிட்ட எல்லாம் வைக்குது. ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படி தான் ஐயா பீச்சு, நம்ம ஊர் பீச்சுகளை காசாக்கலாம். இப்போ டூரிஸ்ட்டுக்காக வச்சு அழுக்காக்கக்கூடாது, காசாக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் எந்த பீச்சுமே நம்ம இவ்வளோக்குள்ளே டெவலப் பண்ணுறது கிடையாது. கோவா மாதிரி எல்லாம் டெவலப் பண்ணலாம். அங்கே பாருங்கள், ஏதோ ஒன்று கட்டுறாங்க மேலே வியூ பாயிண்ட் மாதிரி வச்சு, நல்லா இருக்கும் போல் இருக்குப்பா. ஒரு பே அப்படியே இருக்குதே சுற்றினாப்புல. என்ன அங்கே இருக்கும் சர்ஃபிங் பண்ணுறாங்களா? ஓ, சர்ஃபிங்லாம் பண்ணுவாங்க போல இருக்க. சர்ஃப் பண்ணுற ஸ்கூல்லாம் இருக்குது. அப்படி அலை வரும். ஆனால் எங்கள் ஊர் பக்கம் மணப்பாடுலையும் இப்படி தான் உண்டு. அப்படியே கேரளாக்குள்ளே வந்துட்டோம் பாருங்க. 2 தென்னை மரம்லாம் நல்லா வளைஞ்சி வந்துட்டு இருக்கிறது. கேரளாக்குள்ளே வந்தாச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை, இது பாண்டிச்சேரி தான். பாண்டிச்சேரியில் ரெசார்ட்ஸ் இருக்கிற இடங்கள் அவ்வளோ அழகாக பசுமையாக இருக்குது. ஊற்றில பாண்டிச்சேரியில் இப்படியெல்லாம் வைப் பண்ணலாமா? இது தெரியாமல் வேறு கடைகளில் போயிலப்பா வைப் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இயற்கை இருக்குது. பீச் இருக்குது, தென்னந்தோப்பு இருக்குது. சும்மா அப்படியே இங்கே வந்துக்கிட்டு காரை ஓரம் போட்டு சீட்டை மடித்து போட்டு அந்த ஆளை மலர்ந்துடலாம் போல் இருக்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எங்கள் ஊரில் அதாவது இப்போ பீச்சுக்கு ஓரத்தில் தென்னை மரம் தோப்பு கிடையாது. அதுதான் ஒரு பெரிய இது. நாங்கள்லாம் பீச்சை நல்லாவே பனை மரம் தான் நிறையா இருக்கும், தென்னந்தோப்புகள்லாம் கிடையாது. அது போனோம்னா நாகர்கோவில் பக்கம் தான் போகணும். வித்தியாசமான அனுபவம். நான் நேராக ஈசிஆரில் கிளம்பி வண்டி போயிட்டே இருக்கும். அப்படி தான் வீடியோ போடணும் உங்களுக்கு நினச்சேன். பட் அட்டகாசமாக இருக்குது இதெல்லாம் பார்க்க. வா, பரவாயில்லையப்பா, நல்ல ஒரு இடத்துக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கார் அண்ணே. ஐயோ, நிழல் அட்டகாசமாக இருக்க. அப்படியே போகுது, சூப்பராக இருக்குது. சுற்றி புற்றி இப்போ என்ன பண்ணிட்டோன்னா ஆரோவிலுக்குள்ளே வந்துட்டோம். ஆரோவில் மெயின் ரோடு இதுதான். அதை பற்றி ஆரோவில் பிரிண்டர்ஸ், ஆரோவில்னு ஏதாவது ஐட்டங்கள் இருக்குல்ல. ஆரோவில் ஹெல்த் சென்டர், ஹாஸ்பிட்டலு உள்ளே வந்துட்டோம். ஆரோவிலுக்குள்ளே வந்துட்டோம். அந்த ஆரோவிலோடைய அந்த ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்தாச்சு. அதில் தான் ஒவ்வொரு கடை இதுவாக இருக்குது. மெயின் ரோடு, இந்த ஆரோவில் மெயின் ரோடு. நேராக போனால் ஆரோவில், லெஃப்டில் போனால் பாண்டிச்சேரி. இந்த மரமும் ஞாபகம் இருக்குது. நான் ஆரோவில்லாம் 2-3 தடவை போயிருக்கேன் சின்ன வயசில். ஒரு 15-20 வயசு 25 வயசுக்குள்ளெல்லாம் வருஷம் வரும் ஆரோவிலுக்கெலாம். அப்போல்லாம் கூட்டமே கிடையாது பெருசாக. இப்போ தானே இவ்வளோ கூட்டம். இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அட்டகாசமாக இருக்குது. ஒரு ரெசார்ட் போல் இருக்குது. இவங்க நம்ம இப்போ தங்கியிருந்தோம்ல பாண்டிச்சேரிக்குள்ளே, ஸோ அவங்களோட ரெசார்ட் தான். பால்கனியோட அட்டகாசமாக ஒரு தென்னந்தோப்புக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்புலாம் இருக்குது. சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிற எல்லாமே தென்னந்தோப்பு தான் இருக்குது போல இருக்குது. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஸ்விம்மிங் பூல் கூட இருக்குது. அந்த அப்புறம் ப்ளூ கலரில் ஒரு இருக்குல்ல, அது ஸ்விம்மிங் பூல். அந்த குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன போகிறேன்னா, இந்த ரெசார்ட்டை வச்சு ஒரு ரைடு போடலான்னு வச்சுருக்கேன். அடுத்த மாதத்தில் போட வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை அனௌன்ஸ் பண்ணுவேன். யாரும் வரணும் அப்படின்னாச்சுன்னா பிளான் பண்ணுங்கள். சென்னையிலேருந்து நம்ம ஒரு 2 டேஸ் ட்ரிப்பாக இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு போகலாம். சரியா? சூப்பரான இடமா இருக்குது. இப்போ பார்த்துக்கிடுங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா புக் பண்ணுங்கள். நானும் வந்து ஒரு ரீல்ஸ் போட்டு விட்றேன். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணி வரலாம். சென்னையிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தானே. ஒரு 1 டே ஸ்டே பண்ணிவிட்டு நல்லா ஒரு வைப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மீட்டிங் போடணும்னாச்சுன்னா போட்டு பேசிக்கிட்டு ஜாலி பண்ணிவிட்டு இதில் ஃபன் கேம்ஸ்லாம் பண்ணிவிட்டு அப்படியே போகிற மாதிரி பிளான் பண்ணுவோம். நெக்ஸ்ட் மந்த்து பிளான் பண்ணலாம். சரி, இப்போ கொல்லியை போயிட்டு வருவோம். கொல்லி போகிறக்கே பெரும்பாடாக இருக்கும் போல இருக்குது.
அவ்வளோதான், ஈசிஆர் வந்தாச்சு. இனிமேல் கடற்கரையை பார்த்து அந்த ஆளை போக வேண்டியது தான். ஓஹோ, இந்த பீச் தான் ஒரு ஃபேமஸ் ஆச்சோ. முடிஞ்சு போச்சா? இந்தியன் ஆயில் பெட்ரோல் போட்டேன், அதனால பிரச்சனை இல்லை. பாண்டிச்சேரியில் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு, எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்தாச்சு. அப்படியே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்தாச்சு. கணபதி செட்டிக்குளம் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கா. பார்டர் முதுகு வலிக்குது, என்னன்னு தெரியல. காலையில் இவ்வளோ நேரம் நின்றுக்கிட்டு இருந்தேன்ல, அங்கே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் பேசிகிட்டு இருந்தோம். நின்றுக்கிட்டே பேசினேன், அதனால் முதுகு வலிக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு மாநில எல்லை ஆரம்பம் இந்த போட்டிருக்கு போர்டு. விழுப்புரம் மாவட்டம். ஓ, தமிழ்நாட்டிலேருந்து வந்தவொடனே பாண்டிச்சேரிலேருந்து வந்தவொடனே விழுப்புரம் மாவட்டம் தான் வருதோ. அண்ணே வந்துட்டாப்லையா தமிழ்நாட்டுக்குள்ளே? வாங்கண்ணே. எந்த ஸ்டேட்டு தமிழ்நாடானு, எந்த சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜயானு. இனிமே நான் ஆட போகிறது அப்படியே கூத்தாட்டமானோ. நம்ம சிஎம்ஏ நல்லா ஆடுவார். அப்புறம் நம்ம ஆடுறதுக்கு என்ன இருக்குது? சிஎம் மாதிரி இந்த தமிழ்நாட்டில் யாரும் ஆட முடியாது. பிரபுதேவா தான் இருக்காரு. பிரபுதேவா அப்புறம் பாம்பேயில் போய் செட்டில் ஆகிட்டாரு. எல்லாம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரேஞ்சில் டாப் டான்ஸர் நம்ம சிஎம் தான். பசிக்குது. நான் எல்லாம் காலையில் சாப்பிடல, அவங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வந்து கிளம்புனதில் நாங்கள் சாப்பிட மறந்தாச்சு. டைம் ஆகிப்போச்சுல, அதனால பசிக்கு சாப்பிடல. நான் இப்போ 11:30 தான் ஆகுது. ஆனால் பசி, நல்ல பசி எடுக்கு. எங்கிட்டாவது ஏதாவது கூழுகள் இருந்தால் குடிப்போமா? டோல்கேட்டு இருந்திருக்கு, பட் டோல்கேட்டை எல்லாமே காலி பண்ணிட்டாங்க. என் பாப்பா வர டோல்கேட் இருந்த இடம் தானே. பலாப்பழம் இருக்கே, பலாப்பழம் வாங்கி சாப்பிடலாமே. ஏன் அங்கு வரைக்கும் செல்ல வேண்டும்? கீழே குனிந்து பார்த்தால் கடலை மிட்டாய் கூட இருக்கிறது. அதை எடுத்து வாயில் போட்டுக்கொள், நன்றாக பசி தாங்கும். செய்வாயா? செய்கிறேன். ஆனால் சாலையில் கவனம் தேவையில்லவா? அதனால் சாலையை பார்த்து கொண்டு நான் கடலை மிட்டாயை சாப்பிட்டால் நான் அதுக்கப்புறம் சேலையை போர்த்தும்படியாக ஆகிவிடும், போர்வையை போர்த்தும்படியாக ஆகிவிடும். ஆகவே ரோட்டை மட்டும் பார்த்து ஓட்டுறேன். வெயில் அப்பா பிரித்து மேயுது. எங்கள் ஊரில் கூட இவ்வளோ வெயில் இல்லைங்க. கண்ணுகள்லாம் இருட்டுது, அந்தளவுக்கு வெயில். ஒன்றும் பண்ண முடியாது. சங்கீத ஸ்வரங்கள். திராட்டில் பார்த்தீங்களா, வண்டியோட ஸ்பீடு பிக்கப் எல்லாமே அப்படி இருக்கும். 5வது கீர் தான் போட்டிருக்கேன், 120 வந்துருச்சு. ஈஸியாருனால இப்படி தான் ஓட்டணும் அப்படின்னு எந்த கிரிக்கென்னு சொன்னு தெரியல. அப்படிலாம் ஓட்டக்கூடாது, சேஃபாக தான் ஓட்டணும் எந்த ஒரு ரோடாக இருந்தாலும். என்ன நல்லா இருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் கடலை மிட்டாய் ஏதாவது உங்கள் வண்டியில் டேங்க் பேக்கில் வச்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நல்லா பசி தாங்குங்க. நான் கருப்பட்டி கடலை மிட்டாய் வாங்கி வச்சுருக்கேன். கடலை மிட்டாய் இல்லைன்னா அந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி சாக்லேட் இருக்கலாம். ஆனால் சாக்லேட் வாங்கி போட்டிங்கன்னா உருகிடும் அந்த வெயிலில். அது அப்புறம் நம்ம திங்க முடியாது. இனிமேல் கடலை மிட்டாய்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஒரு 2-3 பீஸு சாப்பிட்டா கூட ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு எனர்ஜி கிடைக்கும். ப்ளஸ் வயிறு பசியும் குறையும். இது எனர்ஜி, நல்ல பீனட்ஸில் நல்ல ஒரு எனர்ஜி. எல்லா கடைகள்லையும் கிடைக்கிற ஒரு ரொம்ப ரேட்டு கம்மியான ஒரு எனர்ஜி ஃபுட்டு வந்து இது. ரோடு டபுள் ரோடாக போட்டுட்டு இருக்கிறதுனால ஹோட்டல் கிட்டல் எல்லாத்தையும் இடிச்சு விட்டாங்க போல இருக்கு. ஒன்றுமே இல்லை, புதுசாக தான் கட்டணும் இனிமேல். பாருங்க, எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. இதெல்லாம் மரக்கானம் வந்துச்சு, அதில் ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே கச்சமிச்சான்னு இருந்துச்சு, வண்டி டிராஃபிக் நிறுத்த முடியல. சரி, எங்கேயாவது பார்க்கலான்னு பார்த்தாச்சுன்னா ஒன்றுமே கிடைக்கல. ஹோட்டல் சிவானி ஹோட்டல் இருக்கா? ரொம்ப சின்ன ஹோட்டலாக இருக்கேன். சின்ன ஹோட்டல்னா மீன்ஸ் என்ன, ஒரு நல்ல வைபான சாப்பாடு கிடைக்காது. ஹோட்டல் விக்னேஷ் எங்கண்ணா இருக்கு? அந்த பக்கமா? ஓகே. வாட்டால ஓலி பார்த்து வாங்க. ஆஃப் ஆகி 20. இங்கே கேட்டேன் ஹோட்டல் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே கேட்டுக்கு வாங்குறதுல பற்றி தப்பு இல்லைல்ல. இங்கே ஒரு ஹோட்டல் காட்டியிருக்காங்க. பாப்போம், மாந்தோப்புக்குள்ளையா? ஏதாவது ஆட்டோக்காரங்கிட்ட கேட்டால் நல்லா இருக்குமா? உள்ளுக்குள்ளே ஏதாவது இருந்தால் இந்த ஏன்னா வெளியில் இல்லை,
இந்த ஹோட்டல் விக்னேஷ் இதான் ஹைவேல இருக்கிற ஹோட்டல் போல இருக்கு. சைவம் அண்ட் அசைவம் சாப்பிடுவோமா? ஓ ஃபினிஷ்ட். ஒரு நாள் ஆஃப் ஆகுது, டப்புன்னு ஆஃப் ஆகிட்டு பாருங்க. அதுவும் ஃபஸ்ட்டு கியரில் தான் இருந்தேன். இதான் மேலே ஹைவே ஈஸியாரு. ஓகே, வந்த இடம் வந்தீங்கன்னா ஹோட்டல் விக்னேஷ், ஸ்ரீ விக்னேஷ் ஹோட்டல். இல்லை பசிக்குதா உங்களுக்கு? நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லையே சோறத்துக்கு வரங்கட்டுறேன் இல்லையான்னு. அவ்வளோதான், இதுக்கு மேலே தாங்காது பாடி. என்ன சாப்பிடவே இல்லை இன்றைக்காவது சோத்தள்ளி வாயில ஓட்டுவோம். ஒயிட் ரைஸே பார்க்கல. என்ன நான் அதை அண்ணன்ட்ட கேட்கவே இல்லை. எனக்கு பசிச்சது ஓரம் கட்டிட்டேன், அவருக்கும் பசிக்கும் நம்பினேன். அதேமாதிரி நம்பி இதாகிட்டு வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் இருக்குது. இது வந்து எங்கன்னா நம்ம அரக்கோணம் மரக்காணம் தாண்டி இல்லை ஏன் மரக்காணம் தாண்டி ஒரு 5 கிலோமீட்டரில் வந்திருப்போம்னு நினைக்கிறேன். வண்டியை 2 இதில் விட்டுட்டோம். நம்ம சென்னை போகிற வரைக்கும் நான் சென்னையில் போயிட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்லான்னு பார்த்தேன். பட் வயிறு ஒத்துக்க மாட்டேங்குது. சாப்பிட்டே தீரணும் அப்படின்னுது. சாப்பிட்ருவோம். கொஞ்சம் ரோடும் ஒரு மாதிரியாக இருக்குல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருந்து வெயிலில் ஓட்டவும் முடியல. பரவாயில்லையா, ஹோட்டல் நல்லா இருக்கே. நல்லா ஃபேன் ஒன்று போட்டு விடுங்கண்ணே. இலை போட்டாப்லாண்ணே, 2 பேருக்கு இலை போட்டுட்டீங்களா? இருக்கு அது டைட் பண்ணு. எனக்கு ஒரு 1 சைடு கொடுங்க. இன்றைக்கி எனக்கு மீன் குழம்பு இந்த இருக்குது. மீன் குழம்பு ஆனால் கூட்டை வச்சே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது கூட்டு. இது கொடுத்து அந்த பருப்பு கூட்டு மாதிரி இந்த அப்படி கொடுத்துருக்காங்க. அதையுமே வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு பருப்பு தொக்கு மாதிரி இருக்குது. உங்களுக்கு சாம்பார் எப்படின்னா இருக்குது? சாம்பார். சோறு மட்டும் லைட்டாக வேகணும். மரக்காணத்து மீன் குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோங்கோ. இதுவும் பீச்சு தானே பக்கத்தில். என்ன எப்படின்னு பார்ப்போம். அதான் பின்னாடி பீச்சு. நல்லா இருக்குது. ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஆம்லேட் வேறு 1 சைடு வேறு வாங்கியிருக்கேன். டேஸ்ட்டாக இருக்குது. ஒன்று டேஸ்ட்டாக இருக்க இடத்துல சாப்பிட்டுக்கிறது தப்பே இல்லைங்க. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு 400 500 டிஷ்ஷு சாப்பிட்றோம். டேஸ்ட்டே இருக்காது, லைட்டாக இருக்கும். சரி வேறு வழி இல்லை, காசு கொடுத்து தான் வருவோம். டேஸ்ட் இருக்க இடத்துல காசு போனாலும் பரவாயில்லன்னு சாப்பிட்லாம். என்ன ரேட்டு போடுறாங்கன்னு தெரில, அது ஃபைனலாக சொல்கிறேன். நண்டு நீங்கள் சின்ன நண்டுன்னு சொன்னீங்க, பெரிய நண்டாக இருக்குது. நல்ல பெரிய நண்டுண்ணே. 3 நண்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் மசாலா போட்டு மேலே விளால பார்த்து நல்லா அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். இந்த மசாலாவே காட்டி கொடுத்துரும் நண்டோட டேஸ்ட்டை. என்னண்ணே? என்ன வண்ணாங்குப்பமா? வெண்ணாங்கப்பட்டு விக்னேஷ் ஹோட்டல். அருமையான சாப்பாடு. ரொம்ப நன்றி ஐயா, வரேன். தேங்க்யூண்ணே. தேங்க்யூ. செம்ம சாப்பாடுங்க. அப்பா முடியலைங்கிற அளவுக்கு வீட்டு சாப்பாடு. சாப்பிடுங்கன்னு சாப்பிட வச்சு அனுப்புகிறாங்க. ஹோட்டலில் மறக்காதீங்க, பார்த்துக்கிடுங்க. இந்த ஹோட்டலில் கண்டிப்பாக வந்து சாப்பிடுங்க. சரியா? இந்த ஜங்ஷனுக்கு அப்படியே ஏத்தாப்பில் இப்போ ரோடு வேலை முடிஞ்சிட்டுன்னா நீங்கள் ரோட்லேயே பார்க்கலாம். இந்த பாலத்துக்கு அந்த பக்கம் விக்னேஷ் ஹோட்டல் அப்படின்னு போட்டிருக்கு. 46 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்களா. ரோடு போடுறதுனால கடையை இடிச்சிட்டு அங்கிட்டு அந்த பக்கம் கொண்டு போயிருக்காங்களாம். நல்லாயிருக்கு. என்னடாப்பா ரோடு போட்டதுனால டைவர்ஷன் ஓவராக இருக்கப்பா. இதில் வேறு இந்த இளஞ்செங்கங்கள் சில காரு ஓட்டிகிட்டு வரானுங்க. வேகமாக ஓட்டிகிட்டு வரான். எட்டி பார்த்தா சின்ன பையனாக இருக்கான். அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக தான் ஓட்டுறானு. உஷாராக பார்த்து போகணும் போல இருக்குது. அப்படியே வாங்க. உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு, ஆனால் அந்த காயலுக்கு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக காயலுக்கு தான் அதிகமாக உண்டு. ஏன்னா பெரிய சைஸ் தொப்பை இருக்குது பற்றிலா. காயல் தான் உண்ட மயக்கம் கொஞ்சம் நேரத்தில் வரும். இன்னும் ஒரு 110 கிலோமீட்டர் இருக்குது மெட்ராஸுக்கு. அதுக்கு முன்னாடி காயல் எங்கே சாய போகிறான்ட்டு எல்லோரும் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியா? பாப்பா அது ரோடு நேராக இருந்தால் கூட பாட்டுக்கு கொஞ்சம் இழுத்துருவேன். இப்போ இப்படி மாதிரி குறிச்சி வருதா, ஒன்றும் பண்ண முடியல. மீன் கிடாக்கறி சாம்பார்னு எது சாப்பிட்டாலும் ஒன்றும் செய்யாது போல இருக்குது. இந்த நண்டு சாப்பிட்டுட்டேன் வேறையா.
வண்டியில் வைப்ரேஷனில் ஒரு 100க்கு மேலே போகும்போது அப்படியே கிருன்னு இழுக்குது, சுண்டி இழுக்குது, கிச்சு 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 சுண்டி இழுக்குது பார்த்துருங்க. ஐயோ ஏன்டா சாப்பிட்டுட்டு வண்டி ஓட்டுறேன்ற மாதிரி இருக்குது. அப்படியே கை காலெலாம் வெட்டப்பாக போகுது. வெடப்பு ஃபீலிங் தான், வேறு ஒன்றும் இல்லைங்க. வெடப்பை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். யாராவது மண்ணை போட்டு வச்சுருக்காங்க, போக முடியுமா? வலிக்க விழுந்துருமா? வந்துட்டேன். எதுக்கு இங்கே நிற்கானுவா? பேரிகார்டு இருக்கோ? அதான் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு தானப்பா இருக்காரு. கொஞ்சமாச்சும் டிராஃபிக்கில் கொஞ்சம் நில்லுன்னா நிற்கணும்ப்பா. எதுக்கு கார் போனால் நீயும் பின்னாடியே போயிருவியா? ஒருத்தர் நில்லுன்னு சொல்கிறாரும் போது கேட்குறக்கு என்னப்பா வந்துச்சு? அவ்வளோ அவசரம் என்ன இப்போ? எல்லாம் அவசரப்பட்டு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரில. வந்துட்டு இருக்கீங்க, ஏன் அவசரம்? போயிட்டு அங்கே போங்க, அங்கே போங்க. இவ்வளோ இடம் இருக்கா? மரம் உளுந்து கிடக்குன்னு அந்த லாரி வந்துட்டு இருக்கு. ஒரு வாரம் நிற்க தெரியாது. கல்லை எடுத்த நீ ஒரு கம்பை கையில் வச்சுக்கணும்ல. ஆள் மண்டைகளும் பாருங்களேன். அவ்வளோ கார் வச்சுருந்தா 2 நாள் ரக்கம் வலிச்சமா நினப்பு. ஓரம் போ. நில்லு நில்லு. எல்லாம் ஏறி போயிட்டா எவனும் வர முடியாது. நில்லுங்க. ஏறி போயிட்டா எவனும் வர முடியாது. ஆனால் மரம் விழுந்துருச்சுன்னா ஏறி போகாதீங்க. அவங்க வந்தால் தான் நீங்கள் போக முடியும். எல்லாம் ஏறி போனால் அங்கே வண்டி போக முடியாமல் லாக் ஆகுது. இன்னும் 5 நிமிஷத்தில் அங்கே வரைக்கும் போயிடும். அப்புறம் ஒரு சென்ஸு கிடையாது. அவன் லைட் அடிக்கிறான், ஒரு ஆள் நில்லு நில்லுங்கிறாங்க. ஏசப்பா. மரம் இவ்வளோ காற்றுக்கு விழுந்துருச்சு போல இருக்கு அந்த இடத்துல. அது லாரி மேலே கரெக்டாக விழுந்துருச்சு. லாரி ரன்னிங்கில் இருக்குது. இடிச்சிட்டு நல்ல வேலை அந்த கேபின் அது உடச்சி கேபினில் லைட்டாக கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அது நடுவுக்கு உள்ள விழுந்துருச்சு அந்த மரம். பழைய காலத்து மரம் தான் போல இருக்கு. சில ரைடர்ஸு ரைடு வரும்போது ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறது எதுக்கு? நல்ல ஒரு காற்று வாங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு தானே. ஆனால் இங்கே வந்து 51 டிகிரி வெயில் இருக்குது. எவ்வளோண்ணே? 51 41. சென்னை நெருங்க 41 டிகிரி வருதான். அங்கேயே 36 38ன்னு சொன்னாப்புல. இங்கே வர வர சென்னை நெருங்க 51 வருது. சரி 41 வருது. அதான் ஒரு லெமன் சோடா அடிக்கும்ன்ட்டு சாப்பிட்டது வேற. கொக்கு நாடை காடை கௌதாரின்னு சாப்பிட்டோம்ல, அதில் ஒரு ஜில்லுன்னு ஒன்று அடிச்சிருவோன்ட்டு. ஜில்லு இல்லை, கொஞ்சம் குளிர் இல்லை, கம்மியாக தான் இருக்குது. லெமன் ஸ்வீட் அண்ட் சால்ட்டு. கோவலம் வந்துட்டோம். கோவலத்தில் ஒரு கடையில் இருக்கும். டீ சாப்பிட்றதுக்கு மனசு இல்லை, அதனால் ஜூஸ் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லி ஜூஸ் சாப்பிட்டுட்ருக்கோம். இன்னும் இங்கேருந்து ஒரு மணி நேரம் கரெக்டாக பூந்தமல்லியில் தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று எப்போ வழக்கமாக வந்தால் தங்குவோம். போன தடா ஃபாரஸ்ட் வரும்போதும் தங்கியிருந்தோம் மேலே. ஸோ அதில் ரூம் போட்டிருக்கோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது ரூமு. இன்னும் ஒரு மணி நேரம் எங்கள் கேளம்பாக்கத்துலேருந்து வண்டலூர் போயிட்டு, வண்டலூர்லேருந்து அவுட்டர் ரிங் ரோடு வழியாக இதுக்கு போயிடணும். பூந்தமல்லி போயிடணும். கொஞ்சம் டயர்டாகுது, உண்ட மயக்கம். ஆனால் இது வரைக்கும் தூக்கம் இல்லாமல் வந்துட்டேன் பார்த்தீங்களா? அப்போ எவ்வளோ நான் திறமைசாலி பாருங்கள். தூக்கம் வந்துச்சு, ஆனாலும் ஒரு இடத்துல நின்று நான் சரி பண்ணிவிட்டு வந்துட்டேன். பரவாயில்ல. எப்படின்னா இருக்குது? உப்பு தூக்கலாக இருக்குமே. ஸ்வீட்டுக்கு வேண்டாம்னு சொன்னீங்களா, அதனால் உப்பு மட்டும் போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஸ்வீட்டும் போட்டு தான் நல்லா இருந்திருக்கும். இந்த கேளம்பாக்கம் டு வண்டலூர் செம்ம வெயில்.
மிருகங்கள்லாம் எப்படி தான் உயிரோல இருக்குமோ தெரியல வண்டலூரில். இப்போல்லாம் இப்போ காலில் வந்து இன்ஜின்ஸை ஊட்டிக்கிட்டு கிடையாது, சூரியனோட ஈட்டு பட்டு அப்படியே நம்ம நெருப்புக்கு பக்கத்தில், நெருப்பு பந்துக்கு பக்கத்தில் கால் வச்ச மாதிரி இருக்குது. இவ்வளோ மோசமாக வெயில் அடிக்கும். சென்னைக்குள்ளே இவ்வளோ வெயில் நேரத்தில் வந்ததே கிடையாது. நான் கொஞ்ச நாளாகவே ஒரு 10 வருஷமாகவே நல்ல வெயில் டைம் வந்திருக்கேன். அதனால் எப்படி தான் கொல்லி ரைட் போக போகிறோமோ தெரியல. ஹீட் ஸ்ட்ரோக் உள்ளவங்கெல்லாம் கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்க சொல்லியிருக்கேன். பாப்பா ஏற்கனவே ஒரு பெரிய குடுவையை கொண்டு போகிறாங்க. இவன் இந்த இடத்துல வந்து வண்டி மாட்டிக்கிச்சு. அது அது அதில் தள்ளிச்சுன்னா டப்புன்னு அது உடஞ்சிரும். கொண்டு போகிறது பானையாச்சா. அப்பவும் பாருங்க, அப்போ உடைக்காமல் கொண்டு போக மாட்டாங்க போல இருக்கு. ஒரு 3-4 கிலோமீட்டர் வரும். அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இங்கே இதாகிட்டுருக்கு. மணி வந்து 4 மணி ஆகிடுச்சிங்க. நாங்கள் எப்போ கிளம்புனோம்? ஒரு 11 மணிக்கு கிளம்புனோம். ஆமாம், 11 மணிக்கு கிளம்புனோம் பாண்டிச்சேரியிலேருந்து. அந்த ரெசார்ட்லாம் பார்த்துட்டு இப்போ மணி வந்து 4 மணி. எத்தனை மணி நேரம் வந்திருக்கோம் பாருங்க? 6 மணி நேரம் வந்திருக்கோம். ஓகே ரூமுக்கு வந்தாச்சுங்க. சரியான ரூமு. நான் எங்கே நிற்கிறேன்னா இருக்கு 12வது மாடியில் இருக்கேன். ஆமாம், 12வது மாடியில் இருக்கேன். பார்த்துக்கிடுங்க, என் முன்னாடி அப்படியே தெரியுது சன்செட்டு. அட்டகாசமான சன்செட்டு. அதுவும் சென்னையில் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா குமணஞ்சாவடி. நான் தெரிஞ்ச ஷெல் பெட்ரோல் பங்குக்கு முன்னாடி குமணஞ்சாவடி தான் இருக்கேன். பார்த்துடுங்க, இங்கே வந்து ஒரு 4:45 ஆகிடுச்சு வந்து செட்டில் ஆகிறதுக்கு. டக்குன்னு குளிச்சிட்டோம், வெக்க தாங்க முடியல. நல்லா ஜில்லுன்னு ஒரு தண்ணியில் குளிச்சுட்டு இப்போ வந்து ரூம் போட்டிருக்கோம். ரூம் பாருங்கள், 11ஆம் மாடி ரூமை பாருங்கள். இது வந்து ஒரு அங்கே விரிச்சாச்சு. 2 நாள் இங்கே தான் லிவிங் ஸ்டன். ஸோ அதனால் அக்கா வீட்டுக்கு போகல. அக்கா வீட்டு இருந்தால் தான் இருக்குது. நான் அதில் தான் அக்கா வீடு இருக்குது, குமணஞ்சாவடி. இப்போ இதில் மாங்காட்டில். ஆனால் அங்கே போகலை. செந்திலன்னு வந்திருக்கனால அவர் கம்பெனி கொடுத்துட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொஞ்சம் அலசி காய போட்டோம். இதான் ரூமு பார்த்துடுங்க. இது வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி, சின்ன அப்பார்ட்மெண்ட்டு. இது என்ட்ரன்ஸு, இந்த கதவு, என்ட்ரன்ஸ் கதவு இது. ஸோ இதுலேருந்து இப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்ணாடி இருக்குது. அப்படியே ஒரு கிச்சன் இருக்குது. கிச்சனில் நாங்கள் துணியெல்லாம் காய போட்டு, லங்கோடெல்லாம் காய போட்டிருக்கோம். இந்த வந்து நம்ம சமையல் செய்யணுனாலும் செஞ்சுக்கலாம். சப்போஸ் யாராவது பக்கத்தில் ஹாஸ்பிட்டலில் யாரும் சேர்த்துருக்காங்கன்னா இங்கே வருவாங்க போல இருக்குது. ஸோ அதுக்கு சேர்த்துக்கிட்டு இந்த மாதிரி கிச்சன் மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. ஆனால் எதுவுமே கேஸு எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு பார்ட்டு. என்னென்ன இது உங்கள் பெட்ரூமா? இது வந்து 2 பேர் இருக்கிற மாதிரி. இது இப்போ நம்ம சின்சான் படத்தில் வரும்ல அந்த மாதிரி ஸ்லைடிங் டோரில் ரெஸ்ட் ரூம். ஓகே, நீட்டாக அண்ட் ஃபினிஷாக தான் இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா 1800 ரூபா. நம்ம நேரில் வந்து கேட்டோம்னா, ஆன்லைனில் பார்த்தோம்னா 2100 இருக்குது. இது ஏற்கனவே நாங்கள் லாஸ்ட்டாக தங்கியிருக்க தடா ஃபாரஸ்ட் போகும்போது, அதனால் இங்கே வந்து தங்கியிருக்கிறோம். ஸோ இப்போது எங்கே போகிறோம் அப்படின்னா, அதுதான் ஒரு சூப்பர். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது. நம்ம ரைடர்ஸ் மீட்டப்பை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு 2 நாளாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டு நம்ம மக்களை பார்க்க போகிறோம். கொல்லி ஹில்ஸில் ஒரு கொல்லிமலை ரைடுக்கு வர்றவங்களும், ப்ளஸ் லடாக் ரைடுக்கு வர்றவங்களும், ப்ளஸ் ரேண்டமாக நம்ம கேஆர்எஃப் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாமே பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பக்கத்தில் நம்ம முகப்பேர் டெக்கத்லாண்டில் மீட்டப் போட்டிருக்கேன். அதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ 6 மணிக்கு வரேன்னு சொல்லி தான் இங்கே 6:05 ஆகி போச்சு. டக்குன்னு ஒரு 10-15 நிமிஷத்தில் அங்கே போயிடலாம். அதனால் இந்த வீடியோவில் வந்து இப்போ லாஸ்ட்டாக நம்ம வந்து நம்ம ரைடர்ஸை மீட்டப் பண்ணுறது எல்லாத்தையுமே அங்கே போய் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க போயிட்டே இருக்கலாம். 6 மணிக்கு நம்ம கேஆர்எஃப் மீட்டப்னு சொல்லியிருந்தேன். 6:30க்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 6:35 ஆகிடுச்சு. டெக்கத்லாண்ட் பக்கத்தில் வந்துட்டேன். 6 to 9 மணி வரைக்கும் நம்ம நட்புதாரர்களை பார்த்துட்ருக்கலாம். அதான் கொஞ்சம் பாய்ஞ்சி அடித்து போய்கொண்டு இருக்கிறது வண்டி. செந்திலன் வண்டி வரல, அவர் பின்னாடி தான் உட்காந்துருக்காரு. நான் ஓட்ட ஸ்டைலை பார்த்துட்டு கிளிக்கு பிடிச்சி உட்காந்துட்டு இருக்காப்புல. என்னடா இவன் வண்டியில் ஏறின தப்பாக போச்சு அப்படின்ட்டு. என்ன மணாலிக்கு ரூட்டு போட்டுருக்கு பாருங்க. மணாலி எத்தனை கிலோமீட்டரு? ஆமாம், பஸ்ஸு போகுது இங்கேருந்துண்ணே. அண்ணையாச்சா கேட்டால் சொல்லுவார் மணாலி. ஆமாண்ணே, நேராக போனால் மணாலி தானே. இந்த இருக்குல்ல டெக்கத்லான்.